வணக்கம் நண்பர்ந்த சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்க தினேஷ். இப்போ நம்ம வந்து நங்கநல்லூர்ல இருக்கோம். மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் அவங்க வந்து ரிட்டையர்ட் ரயில்வேஸ், உமா மகேஸ்வரி மேம், நம்ம தீபக் மார்க்கெட்டிங் ஹெட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, இந்த பிளான்ட் பாக்குறீங்க இல்லையா, சோலார் பிளான்ட் கிட்டத்தட்ட போட்டு 1.5 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இவங்களுக்கு எப்படி இது யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ரிவ்யூ பண்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ 2 kW செட்டப், இது 2 kW செட்டப் ரெனேசிஸ் பிராண்டு 550 வாட்ஸ் பேனல் 4 போட்டிருக்கோம். ப்ரோவாட்ல 3 kW இன்வெர்டர் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இங்க இது வந்து இங்க நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட் நம்ம போடும் போது இந்த டெரஸ் வந்து ஃபுல்லா ஃப்ரீயா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போனாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போறப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதோட ஜென்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு 1 month EBல பெர்மிஷன் வாங்கி இதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு 20 days பேக் வந்து அகைன் வந்து பிளான்ட் வந்து எக்ஸிஸ்டிங் வந்து லைவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 by 1 நம்ம என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். தீபக் சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. என்னெல்லாம் நம்ம சார் கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ யூ கேன் ப்ரொசீட் நவ். சார் வணக்கம் சார். இப்போ மேஜரா மக்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன், சோலார் போட்டா என்ன பெனிஃபிட் நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியல. 1.5 years நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதோட நிறை குறைகள் தெரியும். அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். முதலாவதாக இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா முதல்ல அது இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கணும், மரம் செடி கொடி இருக்கக்கூடாது. ஓகே, அப்படின்றத உங்களுக்கு சூரிய ஒளி தகட்டில் பட்டு நமக்கு ஜென்ரேஷன் நிறைய கிடைக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபா, செகண்ட் கிலோவாட்டுக்கு 30,000, தேர்டுக்கு 18,000, மொத்தம் 78,000 மேக்சிமம் தராங்க. ஆமா சார். எனக்கு வந்து தினசரி 15 17 கிலோவாட் யூனிட்ஸ் செலவாகுது. இந்த 2 கிலோவாட் போட்டதுனால எனக்கு ஆவரேஜா 8 to 10 கிடைக்குது. சம்மர்ல 12 வாட்ஸ் கூட கிடைக்கும். ஈவன் இன் ரெய்னி சீசன் we are getting 6 to 8 depends upon the sunlight. ஓகே சார். எவ்வளவு சேவிங் ஆகுது சார் மணியா உங்களுக்கு? மாதத்திற்கு 2,500 முதல் 3,000 ரூபாய். எவ்ரி பில்லிங் 5,000. நம்ம மினிமம் 2 கிலோவாட் போட்டோம், உங்களுக்கு இவ்வளவு சேவிங்ஸ் நடக்குது அந்த அளவுக்கு. சரி சார், இது வரைக்கும் நீங்க 1.5 வருஷம் நம்மளோட டிராவல் பண்ணிருப்பீங்க. ஏஎம்சி நிறைய பண்ணி கொடுத்துருப்போம். எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்தது? சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எக்ஸிக்யூட்டிவ் வந்து எப்ப கூப்பிட்டாலும் on the spot immediate he will give a very good remedies. அதனால உடனே அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாரு. எங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி ரொம்ப அழகா அவர்னால நமக்கு எந்த ப்ராப்ளம் நல்ல விதமா செஞ்சு கொடுப்பாரு. அவரை நம்பி நம்ம இது பண்ணலாம். இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் எனர்ஜி இப்போ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இதாகுது. கவர்மெண்ட்டுக்கு ஜென்ரேஷன் பண்றதுக்கு ஜாஸ்தியா செலவாகுது. நம்ம இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலும் நம்ம வந்து இது மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டா கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய ஹெட்ஏக், அதாவது இதனால என்னன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பாதி வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து வாட்டர் மூலமாவோ கோல் மூலமாவோ அதுலதான் எலக்ட்ரிசிட்டி இது பண்றாங்க. நமக்கு வந்து இப்ப இந்த கோல்லாம் எடுக்க என்ன ஆகும், ஒன்ஸ் அந்த மெயின்ல இருந்து எல்லாமே குறைஞ்சிட்டு போய் பீரியட்ல எல்லாமே. ஆனா இந்த மாதிரி நமக்கு நேச்சுரலா கிடைக்கிற அந்த சோலார் மூலமா சூரிய சக்தியை வச்சு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அதை யூஸ் பண்ணினோம்னாக்கா எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து 9 months வந்து வெயில் தான். அதனால ஒரு 1 or 2 months தான் நமக்கு அந்த மழை கூட வந்து என்னன்னா வெயில் சுள்ளுன்னு அதனால நமக்கு எவ்ரிடே வந்து 5 to 6 மினிமம் கிடைக்கும். சம்மர்ல 10 யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால நமக்கு வந்து இதுல நஷ்டம் கிடையாது, நல்ல லாபம் தான். அதனால இதுல என்னன்னா நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். ஹெவி இது ஏசி போட்டுக்கலாம், மோட்டார் போட்டுக்கலாம், அது இண்டக்ஷன் நம்ம கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவிலோட அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. அதனால வந்து தைரியமா இத வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுல முக்கியமானது என்னன்னா இந்த ஜெனரேஷன் ஃபுல்லா ஈபிக்கு போயிடும். ஓகே சார். நம்ம யூட்டிலைசேஷன் போக we are utilizing more power. You have to pay the difference. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதனால இது மாதிரி
ஆன் கிரிட் பண்றது பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். ஓகே சார். இப்போ வந்து நம்ம இங்க 2 கிலோவாட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பண்ணும்போது இங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. இப்போ சார் அப்கிரேட் பண்ண மாதிரி சொல்லிருக்கீங்க டோட்டலா. ஆமா. சோ அது நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா பிளான் பண்ண போறோம். சோ ஏன்னா அது பெனிஃபிட் இருக்கிறதால தான் நம்ம அத பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இத மாதிரி ஒரு பிளான் எங்களுக்கு இருக்கு. இதே மாதிரி சேம் அகைன் நாங்க இப்போ வந்து இங்க 2 கிலோவாட் போட்டிருக்கோம். நாங்க ஒரு 3 கிலோவாட்டா அதை இன்க்ரீஸ் பண்ணி போட்டுட்டா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் கேஸ் சிலிண்டருக்கு கூட நமக்கு வந்து அதோட இதுவும் கிடைக்கும். கண்டிப்பா. இதெல்லாம் இப்ப எவ்ரி மந்த் கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த சோலாரோட எனர்ஜில யூஸ் பண்ணும்போது 1 மந்த் வாங்குற சிலிண்டர் வந்து நமக்கு 2 மந்த்க்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் பார்த்தேன் நம்ம வீட்ல இப்ப வாங்கிருக்கீங்க. சோ அதையும் போட்டு அதோட இவருடைய அதர் சர்வீஸ் என்னன்னா இன்வெர்டர் இன்ஸ்டலேஷன். ஓகே. அப்புறம் அந்த சோலார் இண்டிவிஜுவலா. ஆமா. சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே நல்ல கண்டிப்பா ஓகே விதமா செஞ்சு கொடுப்பாரு. அதனால இது வந்து அவரோட தினேஷோட அப்ரோச் வந்து ரொம்ப வெரி குட். அதனாலதான் வந்து எல்லாமே நாங்க என்ன சில்லியா ஒரு क्वेश्चन கேட்டா கூட அவங்க பொறுமையா பதில் சொல்லி அதை பண்ணி புரிய வச்சு டீல் பண்ணி. அதனால அது ரொம்ப பெரிய இதுதான். சரி தினேஷ் சார், இப்போ எல்லாராலையும் சோலார் வந்து ரீச் பண்ண முடியல. ஏன்னா பெரிய ப்ராப்ளம் என்னன்னா மணி, அந்த பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம பேங்க் சைடும் சரி கவர்மெண்ட் சைடும் சரி லோன்ஸ் எதனா தராங்களா? கண்டிப்பா சார். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்ப தீபக் கேட்டது சாருக்குமே நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப PM சூர்யாகர் ஸ்கீம்லயே வந்து நம்மளால லோன் அப்ளை பண்ண முடியும். என்னன்னா நம்ம சைட்ல இருந்து எல்லாமே கிளையண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட முடியும். நேஷனலைஸ்டு பேங்க் எங்கெங்கெல்லாம் உங்க ஏரியால இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, வீடு வேற இடத்துல கட்டிட்டு இருப்பீங்க, அங்க முடிஞ்சு நீங்க குடி போற மாதிரி இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இங்க இருக்கும், அப்படிலாம் எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. எங்க நீங்க சோலார் இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்க பேங்க்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நம்மள தேடி வரவங்கள நம்மளே பண்ணி கொடுத்துட்டு டோட்டலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் செக்லிஸ்டே இருக்கு ஃபுல்லாவே. A to Z நம்ம சைடுல இருந்து எல்லாமே லோன் எடுக்கிற வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு ப்ராப்பரான ஆளா இருந்து ஐடி ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண ரிப்போர்ட் போதும். இல்ல அப்படின்னா வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றேன், இல்ல ஹோம் மேக்கர், நான் ரிட்டையர்ட் பர்சன், இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் மட்டும் செக்லிஸ்ட் இருக்கு. ஒன்ஸ் நம்மள நீங்க கால் பண்ணி கேட்கும்போது அப்ரோச் பண்ணும்போது ஓகே 1 by 1 நம்ம வந்து டீச் பண்ணி அவங்களுக்கு ஐ மீன் கரண்ட் பில் கட்டுற இடத்துல நம்ம EMI கட்டிட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் 5 இயர்ஸ்ல. அதாவது கரண்ட் பில் கட்டுற மாதிரியே EMI கட்டிட போறோம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம எடுத்துற போறோம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பர்టిక్యులர் டைம் தான் உங்களுக்கு இந்த EMI கட்ட போறீங்க. அது முடிஞ்சு போச்சுனாக்கா அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டுக்கு எப்படி நம்ம EMI வாங்கி பண்றோமோ அது ஒரு இது அதுனாக்கா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இருக்கும், சொந்தமாயிடும். அதனால நல்லாவே ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. அதனால இதை வந்து எல்லாருமே மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணிட்டு நல்ல விஷயம். நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து இந்த வெயில் இருக்கிறத வந்து மக்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஈவன் வந்து ஸ்மால் ஷோரூம் வந்து அவங்க ஓன் பில்டிங்ல வச்சிருக்காங்கன்னா அவங்க கூட இத மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டு மக்களுக்கு அட்ராக்டிவா வச்சிருப்பாங்க. அவங்க கூட இத மாதிரி ஒரு சோலார் எனர்ஜி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பா மாதிரி. சார் இதோட GST வேரியேஷன் இருக்குல்ல, 2010ல இருக்கும்போது GST கம்மியா இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா GST ரொம்பவே அதிகம். அது எப்படி அதை பத்தி எதனா ஐடியா? ஏன்னா மக்களுக்கு அது புரிதெல்லாம் வேணும் கொஞ்சம். ஆக்சுவலா இப்ப சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு வந்து ஒரு குருநாதர் மாதிரி வச்சுக்கீங்களேன். இப்ப சார் போடும் போது வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி போட்டோம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்ப இருந்த பிரைசிங்க்கும் இப்ப இருந்த பிரைசிங்க்கும் டிஃபரெண்ட் ஆகுது. நான் இன்னும் டாக்ஸுக்கே உள்ள போல 1.5 வருஷத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. பிசினஸ் பிக்கப் பிரைஸ் டாக்ஸுக்கு வரேன் நானு. நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 5% இருந்தது. I mean 2019 அந்த பீரியட்ல 5% ஸ்டேட் அண்ட் ஆமா வெறும்னே 5% தான் சோலார் ஜெனரேஷன். ஓகே ஓகே CGST எல்லாமே. இப்போ வந்து 12 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு 18 போறதுக்கான சான்சஸ் வந்து ஃபைனான்சியல் இயர்ல இருக்கு சார். நிச்சயமா அதனால இத வந்து முன்னாடி பிஃபோர் மார்ச் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள எல்லாரும் மேக்ஸिमम அத வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு பேட்டரிக்கு வந்து இப்ப 28% டாக்ஸஸ் போயிட்டு இருக்கு. சோ அதனால தான் சார் சொன்ன மாதிரி ஆன் கிரிட் அப்படின்றது வந்து இங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மெத்தட் நல்லாவே நமக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல அவனுக்கு பேக்கப் அப்படின்றது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இருந்தா போதும். ஏன்னா அதை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எக்ஸஸா தான் போகும். அதுக்கு பெட்டர் ஆன் கிரிட் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன். பேங்க் லோனோட எல்லாமே கிளியரா கிடைக்குது. வேற என்ன தீபக்? இது வந்து சோலார் எனர்ஜில வந்து டைரக்டா இப்ப 10 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு கிடைச்சதுன்னா அது நம்ம டைரக்டா கவர்மெண்ட் போயிடுது.
நம்ம வந்து எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ரா இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸ் கிடைக்குதுன்னா நான் வந்து 15 யூனிட்ஸ் நான் யூஸ் பண்றேன்னா எனக்கு 5க்கு மட்டும் நான் கட்டினா இது வந்து பேட்டரி நான் வச்சிருந்தேனாக்கா எனக்கு வந்து அதுல ஸ்டோர் ஆகிட்டே இருக்குமே தவிர கவர்மெண்ட் நாங்க ஊருக்கு 5 நாள் ஊருக்கு போனா கூட அந்த 50 யூனிட் கவர்மெண்ட் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிறகு நம்ம அதனால நம்ம வந்து ஊருக்கு போறனால வேஸ்ட் ஆகலாம் கவலை இல்ல. அது பாட்டுக்கு ஜெனரேஷன் பாசிட்டிவ் வீட்டுலோட தாண்டி எல்லாம் ஜெனரேட் ஆகி டோட்டலா போயிருது. நம்ம அதை சேவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட நெட் மீட்டர் வந்து மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. இன்னொரு முக்கியமான நியூஸ், நமக்கு அடுத்தது ஸ்மார்ட் மீட்டர் வரும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மேன் பவர் கம்மியாயிடும், ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு ஜிபிஎஸ் மூலமா நமக்கு தகவலை கொடுத்துரும். கண்டிப்பா இன்னும் பெட்டரா இருக்கு. ஓகே சார். சார் இப்போ ஏஎம்சி நம்பர் ஓகேங்களா? ஸோ இயர்லி 5 இயர்ஸ் ஏஎம்சி மாதிரி நம்ம கஸ்டமர் சைட் போறோம். அதுல என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். சோலார் போறது முக்கியம் இல்ல, மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். மெயின்டெனன்ஸ்ன்ற போது இதை வாஷ் பண்றது, மேல கிளீனா வாஷ் பண்றது வந்து இது பேசிக் மெயின்டெனன்ஸ். அதை பண்றதுக்கும் டைம் இருக்கு. எய்தர் காலையில 7 o'clock பிஃபோர் பண்ணணும், இல்லைன்னா ஈவினிங் 6 o'clock ஆஃப்டர். நல்ல ரேடியேஷன் அதிகமா இருக்கிறப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்தி அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சேஃப் கிடையாது. ஓகே, ஏன்னா அது சேஃப் கிடையாது இன்ஜினியரிங். ஓகே. அடுத்தது மெயினா ஒரு 1 yearல ஒரு மிடில் இல்ல 2 times இன் இயர் நம்ம வந்து எர்த்தெல்லாம் கரெக்டா இருக்கா, எர்த்தெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு இங்க வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா நமக்கு வந்து டெக்னிக்கலா கிடைக்குதா விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் ஒர்க் ஆகுறது எர்த்த பேஸ் பண்ணி. சோ இப்ப எர்த் இருக்கும் போது அதை வந்து ப்ராப்பரா கண்டினியூட்டி இங்க கிடைக்கல அப்படின்னா நம்ம சர்ஜ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம ஓகே இது வந்து நான் அக்ரிமெண்ட் நம்ம போட்டு எம்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃப்ரீயாவே. ஓகே ஆமா. சரி சார், இப்போ பிஎம் சார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ சோலார் எல்லாருக்குமே அந்த சப்சிடி அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ சார் வந்து இப்போ 1.5 கோடி வீட்டுக்கு அப்ரூவல்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? இது எதனா எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து? வந்து நான் இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதை நான் சொல்லிடுறேன். பிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து 1 crore ஹவுஸ் ஹோல்டு வந்து இந்தியா ஃபுல்லா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து அவங்களுடைய டார்கெட் படி பாத்தீங்கன்னா 2030ல தான் இது ரீச் ஆயிருக்கணும் பாப்புலாரிட்டி. அவங்க வச்ச டார்கெட். லக்கிலி என்ன ஆயிடுச்சுன்னா 2025லயே அந்த டார்கெட்டை க்ளோஸ் பண்ணி அதை தாண்டி போயிட்டு இருக்கு. பீப்பிள் வந்து நிறைய பேர் இந்த 1 crore இந்த சப்சிடி க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஈவன் நம்ம வெண்டாரா இருக்கோம், நம்மளும் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு தான் வெண்டார் ஆயிருக்கும். கண்டிப்பா தெரியும். ஐ எம் சேயிங் தட் நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 years தான் நமக்கு வெண்டார்ஷிப். அதுக்கு அடுத்தது நம்ம ரெனியூவல் போவோம். அதுக்குள்ளேயே இது முடிஞ்சிரும் போல இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் தான் வந்து அதிகமா. ஆமா, நானும் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த அவேர்னஸ் இல்ல. நிறைய அந்த சைட் நார்த் சைடு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவே போயிட்டு இருக்கு. இங்க வந்து பீப்புள் மேபி வந்து அவங்க அந்த அவேர்னஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்மளும் இந்த சப்சிடி யூஸ் பண்ணிப்போம், கவர்மெண்டோட பெனிஃபிட். ஏன்னா ஆமா, இப்போ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பீப்புள்ஸ் அதை அவேர் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும்ல. கண்டிப்பா அது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துடலாம். ரெண்டாவது இந்த 78,000 சப்சிடி வரும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி முடிக்கிறது சேஃப். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபுல் மணியை நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். சாருக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இது ஃப்ளோர் கட்டிட்டாங்க. இதுக்கு மேல வந்து ஒரு லோட் டெஸ்டிங் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இவங்க என்னென்னலாம் கேஜெட் யூஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு 1 month பை மந்த்லி பில்லிங் மீட்டர் வந்துரும் நெக்ஸ்ட் வீக்ல, புது மீட்டர் புது வீட்டுக்கு. சோ இவங்க மேல வந்து இதெல்லாம் அக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லோட் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போறோம். எப்படி இருக்குன்றத பாக்கலாம். சார் நீங்க நம்ம சார் கிட்ட அந்த எப்படி நம்ம யூனிட்ஸ்லாம் அந்த மொபைல்ல உங்களுக்கு கொடுத்துறாங்களா சார்? அதை வச்சு செக் பண்ணுவீங்க எல்லாமே? ஆமா, அது எவ்வளவு டெய்லி அந்த ப்ரோ வாட்ல வரும் உங்களுக்கு வந்துருது. இங்க வர வந்து இங்க என்ன காமிக்குதோ அதான் அந்த ப்ரோ வாட்ல வந்துரும். பட் மீட்டர்ல என்னன்னா நெட் அந்த டேட்டா இதுல என்ன யூஸ் பண்றோமோ அது போகலாம். சப்போஸ் இங்க 10 யூனிட் ஜெனரேட் ஆகுதுன்னா டேட்டா இதுல 3 யூனிட் ஏசி போட்டானா 7 தான் காமிக்கும். சோ கீழே உள்ளது வந்து ஒன்லி நெட் தான். இதுதான் வந்து ஆக்சுவல். ஓகே, இத வச்சு நம்ம பாத்துப்பீங்க டோட்டலா. சோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப சார் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கர டீடைலிங் பண்றதுல சார் அடிச்சு முடியாது. ரீசன் என்னன்னா இன்னைக்கு என்ன ஜெனரேஷன் இருக்கு, இன்னைக்கு நெட் என்ன, நெட் மீட்டர்ல என்ன. ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் நிறைய பேர் சோலார் போட்டவங்களுக்கே தெரியாது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. நம்ம வீட்டோட கன்சப்ஷன் போக தான் மீதியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். இது அக்செப்ட் பண்றதுக்கே வந்து புரியாது சில பேருக்கு. பட் சார் வந்து பயங்கரமா ஈஸியா கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு என் வீட்டுல ஏசி ஓடிச்சு,
அப்ப இன்னைக்கு ஒரு 1.5 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கோம், மீதி எவ்வளவு யூனிட், இன்னைக்கு என் வீட்டுல எதுவுமே ஓட்டல, ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சம்மர்ல பாத்தீங்கன்னா ஏசி டே டயத்திலும் ஓடுறதுனால கீழே பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இங்க பார்த்தா ஆக்சுவலா என்னன்னு தெரியும். சோ இதுதான் we have to take into account. ஓகே ஓகே ரைட். அதனால இதுல வந்து குறைச்சலா நமக்கு இதாகுன்னு கீழே பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. I am guarantee it will generate daily minimum 8 kilowatt. 8 kilowatts. இது வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இது பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுப்பாங்க. they will come and approach அவங்க பிளஸ் அவங்களுடைய கோஆர்டினேஷன் ஆஃப் தி அதர் டோலர்ஸ். இஃப் தே அக்செப்ட் they will do the job. எல்லாம் 6 பேர் இருந்தாலும் 6 பேருக்கு சேர்த்தும் கோஆர்டினேஷன் பண்ணலாம் பெட்டரா உங்களுக்கு. ஓகே ஓகே சார். அது இந்த சான்ஸை எல்லாருமே பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். ஃபைனலா நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க சோலாரை பத்தி? கிறிஸ்பா சொல்லுங்க பாப்போம். சோலார் இஸ் தி பெட்டர் சான்ஸ் யூ ஹேவ் டு யூட்டிலைஸ். அது எனக்கு தெரிஞ்சு அதான் என்னால அட்வைஸ் பண்ண முடியும். பயப்படாம செய்யலாம். சார் இருக்கார், எந்த டயத்துல எப்ப கால் பண்ணா 12 மணிக்கு கால் பண்ணாலும் பயப்படாதீங்க. நம்மளால வர முடியலனாலும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எமர்ஜென்சிக்கு ஹீல் கைடு. அதனால பயப்பட வேண்டாம். 1.5 வருஷம் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அதனால ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஐயோ இத கிளீன் பண்ணணுமா, நம்ம அதை செய்யணுமா அப்படிங்கிற அவசியம் நமக்கும் கிடையாது. எனி டைம் யூ கேன் கால். They will come and guide. They will come or guide. No problem. Thank you, sir. Thank you. Please so much. Utilize the opportunity. Thank you, sir. Through Dinesh sir. Thank you very much. Thank you, sir. ஓகே தேங்க்யூ சொந்தங்களே. என்னன்னா இப்ப நிறைய டீடைல்ஸ் வந்து ஒரு பெரிய வீடியோல பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க, நிறைய டீடைல் நம்ம பேசியிருக்கோம். இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். திருப்பியும் மேல போட்டுட்டு சாரை வச்சு இன்னொரு வீடியோ போடுவோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி.